ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 27வது வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். வடதிசை ராஜ்யத்தின் அரசனான இந்த ஆகாப் பொல்லாதவனும் தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்ற கடிந்து கொள்ளுதலுக்கு உரியவனானான். இந்த ஆகாப் தன்னுடைய அரண்மனைக்கு அருகாமையில் இருந்த நாபோத் என்கிற மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை அதை கீரை கொள்ளையாக்கும்படி தனக்கு தரும்படியாக நாபோத்திடம் கேட்டான். நாபோத், அது தன்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், தலைமுறை தலைமுறையாக தேவன் தாமே தனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை விற்க அவனுக்கு மனதில்லாதவனாக மறுத்துவிட்டான். அதை கேட்ட ஆகாப் மிகவும் மனம் சலித்து போய் விசனமாக கோபத்துடன் சாப்பிடாமல் படுத்து கொண்டபோது அவன் மனைவியாக ஏசபேல் என்ன காரியம் என்று விசாரித்து நாபோத் ஊராரின் மூப்பர்களுக்கு கடிதம் எழுதி தந்திரமாக அவனை கொலை செய்யும்படி தூண்டினாள். அப்படியே நாபோத் கொலை செய்யப்பட்டான். அவன் இறந்த பிற்பாடு அவனுடைய நிலத்தை எடுத்துக்கொள்வதற்காக ஆகாப் சென்றபோது எலியா அவனுக்கு எதிர்பட்டு, நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்துல ஆகாபோட இரத்தம் சிந்தப்படும் என்று சொல்லி, ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்று சொன்னபோது ஆகாப் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து இரட்டை போர்த்து கொண்டு மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டான். அவன் மனத்தாழ்மையாய் நடந்ததை கர்த்தர் கண்டு அவனுடைய நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவனுடைய குமாரன் நாட்களில் அதை அனுப்புவேன் என்றார். தன்னுடைய மனைவியின் பேச்சுக்கு தன்னை முற்றிலுமாக விற்று போட்டு கொலைபாதகம் செய்து தேவனை விட்டு வழி விலகி போன ஆகாப் மனம் வருந்தி தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அவன் ஒத்துக்கொண்ட போது அவன் மனம் திரும்பி வாழ கர்த்தர் அவனுக்கு தருணம் கொடுத்தார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல காணப்பட்டாலும் கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்பும்போது பாவங்களை மன்னிக்க தயை பெருத்த தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவை யாவையும் சிலுவையிலே சுமந்து எங்களுக்கு வரவேண்டிய தண்டனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகாப் ராஜா பொல்லாதவனாக இருந்தாலும் கூட அவன் மனம் திரும்பின போது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவன் மனம் திரும்பி வாழ கர்த்தர் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர். ஆனாலும் அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாதபடி அவனுடைய பின் நாட்களிலே அவன் திரும்பவுமாக பாவம் செய்து கர்த்தருடைய கிருபையை இழந்து போனான். அதுபோல கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபை இரக்கங்களை நாங்கள் இழந்து போகாதபடி அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.